வணக்கம் மக்களே, see you at work tomorrowனுடைய சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே ஹீரோ கிட்ட வந்து நான் உங்கள் டாஸ்க் ஃபோர்ஸில் சேர விரும்புகிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கடைசியாக ஹீரோமே அக்செப்ட் பண்ண செஞ்சுருப்பார். அதுக்குள்ள ஒரு ஹீரோயினி கிட்ட கையை கொடுத்து அப்படியே இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்த ஹீரோயினி நெக்ஸ்ட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி காஃபி கொடுப்போமேன்னு சொல்லிட்டு 2 காஃபி ஸ்டிக் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக அவங்க காஃபி குடிக்கலான்னு இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 விதமான காஃபி ஸ்டிக் எடுத்துக்காதீங்க, அது மூலியமாக உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும். அதே சமயத்தில் இந்த காஃபி ஸ்டிக்னால் உங்களுக்கு ஆங்ஸைட்டி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுமே காஃபியில் என்ன வித நன்மைகளாக இருக்குன்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ ஒரு டீ ஏற்றாந்துருக்காரு. இந்த டீயை தான் டெய்லி ஹீரோ குடிப்பார். அதில் இந்த டீயை ஹீரோயினிக்கு ரெக்கமெண்டேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினியால் ஃபர்தராக எதுவும் பேச முடியல. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டீயில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் ஹீரோயினிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஹீரோ கொடுக்கக்கூடிய டீயை வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த டீன்றது ரொம்ப கசப்பாக இருக்குது. அதில் ஹீரோயினுமே அந்த கசப்பான டீயை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோடைய டெஸ்க்காக இருக்கட்டும், அவர் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதே இவங்க ஒரு பக்கம் பார்த்து வரும்போது அதை கரெக்டாக ஹீரோவும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே கவனிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ நீங்கள் ப்ரோக்ராம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் ஹீரோயினுமே அதை அனுப்பலான்னு சொல்லிட்டு வேகமாக டைப் அடிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஹீரோவுக்கு கடுப்பாக இருக்குது. அதில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, முதல்ல நீங்கள் சைலண்ட் கீபோர்டு வச்சுக்கோங்கன்ற மாரி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்ப அதை ஹீரோயினுமே கவனிச்சுட்டு சரின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ நெக்ஸ்ட்டாக தான் அந்த ஐஸ்லாம் எப்படி இருக்குன்ற விஷயத்த பார்க்க போகிறாரு. இவங்களுடைய மெயின் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டல் கிளியரான ஐஸை க்ரியேட் பண்ணணுன்றது தான். அதுவைகள் தான் இந்த இடத்துல ஹீரோ அது மொத்தத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோவுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி உருவாக்கின எந்த ஒரு ஐஸுமே சாட்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. அவர் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்காரு. அதுபடி தான் ஐஸ் வரணும்னு இருக்காரு. அதில் அங்கே இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம என்ன ஐஸ் பைக்கை ட்ரை பண்ணுவோன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. முன்னாடி இருக்க ஆட்களுமே இது எங்கேயோ கேட்ட மாரியே இருக்குன்னு யோசிக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவுமே இது ஹீரோயினுடைய ஐடியான்னு சொல்ல அப்போ தான் அவங்களுக்கு ஹீரோயின் இப்படி ஒரு ஐடியாவை தந்திருக்க விஷயமே தெரியுது. அதெல்லாம் அங்கே இருக்கவங்களாம் ஐஸ் பைக்கை வச்சு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஐஸை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினியும் அந்த இடத்த விட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து இருப்பாங்க. திடீர்னு எதையில் மிஸ்டேக்கோ வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட்டை என்கிட்ட சப்மிட் பண்ணல, அதை கூட சீக்கிரம் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள், நீங்கள் நம்ம டீமை விட்டு போயிட்டீங்க, அதுக்காக சப்மிட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு போது அதை கேட்ட ஹீரோமே இப்போது ஹீரோயின் என்னுடைய டீமில் இருக்கிறனால அதெல்லாம் சப்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல மிஸ்டர் கோமே ஹீரோ கூட சண்டை போடலான்னு வராரு. திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினுமே அதை நிறுத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய ரிப்போர்ட்டுமே சப்மிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஹீரோயினிக்கு 2 நாள் தான் டைம் இருக்குது, சாட்டர்டே சண்டே, அதுக்குள்ளே ஹீரோயினியால் முடிக்க முடியுமான்னு இவர் யோசிக்கிறாரு. மிஸ்டர் கோ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட் கேட்டிருந்திருப்பார். ஹீரோ ஒரு பக்கம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்திருப்பார். இந்த 2 ரிப்போர்ட்டுமே ஹீரோயினி 2 நாளுக்குள்ளார முடிச்சு தர வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஹீரோயினி பார்த்துக்கிறத சொல்கிறேங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோவுக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹீரோயினி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு ஹீரோயினி ரெக்கமெண்டேட் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் ஹீரோயினி இப்போதைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதில் ஹீரோயினிக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டின்ற மாரி சில பிரச்சனை வரலான்னு யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துலேருந்து நோவாவுமே பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த கீட்டவுமே நீ ஹீரோயினிக்கிட்ட எதையுமே கேட்காத, இது அவளோடைய டிசிஷன்னு சொல்ல அதுக்குள்ள நோவாமே பிரேக் பீரியடில் வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க சிஸ்டர் வெளியே காத்திருக்க விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே சில கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நோவாவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னவே இவங்க சிஸ்டரை பற்றி நோவா அவங்களுடைய கொலீக்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது இவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதா தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக தான் இவங்க சிஸ்டர் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸில் இருக்கனால எதுக்கு இங்கே வந்தன்ற மாரி நோவா கேட்கும்போது சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூட சாப்பிட தான் வந்தேன்னு சொல்ல அதான் சரின்னு 2 பேருமே சாப்பிட போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினி காமிச்சா அந்த இடத்துல ஹீரோயினுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக தான் அவங்க வேலையை முடிச்சுருந்துருப்பாங்க. ஹீரோயினி போகிறதுக்கும் ஹீரோ போகிறதுக்கும் டைம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் ஹீரோயினியோட பஸ்ஸில் தான் போக ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோயினி உட்கார சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எந்த ஸ்டாப்பில் இறங்குவாங்களோ அதே ஸ்டாப்பில் நடந்து வர அதை பார்த்த ஹீரோயினுமே என்னால் வீட்டுக்கு தனியாக போய்க்க முடியும், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோமே அதெல்லாம் பரவாயில்ல, என்னுடைய வீடும் இந்த வழியாக தான் இருக்குது, அதால் தான் நான் உங்களோட வரேன், எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயினி கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி 2 வருஷமாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதே சமயம் தான் ஹீரோ அமெரிக்காவில் இருந்திருப்பார். அதெல்லாம் பற்றி ஹீரோயினி கிட்ட சொல்ல கடைசியாக தான் ஹீரோ தனியாக இருக்கிறதா கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே ரொம்ப வேலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நோவா காமிச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டோடு தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே முதல்ல எப்போ சந்திச்சாங்கன்ற விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே சந்திச்சுருந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். நோவாக்கு அப்போ கூட சரியாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இருந்தாலும் ஓகே சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி தான் இவங்க ஓகே சொல்லி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ன்றது 7 வருஷம் வரைக்கும் தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவங்க டேட்டிங் மோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட் கடைசியாக தான் நோவாவை எதுக்காக பிரேக்கப் பண்ணுறான்னா இவருக்கு வேற ஒரு பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கான். அதால் தான் இந்த இடத்துல நோவாவை விட்டு போகிறதா சொல்கிறாரு. அந்த இடத்துல நோவாவில் இதை ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அந்த பாய் ஃப்ரெண்டால் குற்ற உணர்ச்சியோட மட்டும் கடைசி வரைக்குமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதால் தான் கடைசியாக தான் இந்த விஷயத்த நோவா கிட்ட சொல்கிறதா சொல்ல அதை கேட்ட நோவாமே திடீர்னு முட்டி போடுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு கேட்குறாங்க. அதை கேட்ட பாய் ஃப்ரெண்டுமே கல் நெஞ்ச காரணட்டும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு. அதெல்லாம் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சில் நின்று அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே ஜேன்ற ஒரு பையன் வரது மட்டும் இல்லாமல் அழுகிறது யாருக்கும் தெரிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க தலையில் கேப்பை வச்சுட்டு போகிறாரு. அந்த சீனை காமிச்சதுக்கப்புறம் திரும்ப ஹீரோயினி காமிக்கிறாங்க. 2 நாள் வரைக்குமே ஹீரோயினி மிஸ்டர் கோ ஹீரோடைய வேலையில் தான் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. அதில் இவங்களுக்கு டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. சாப்பிடாம வேறு வேலை செய்ய சரின்னு இவங்க ராமன் செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உள்ளார பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தூரத்துலேருந்து காயோலும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதே சமயம் தான் ஹீரோயினிக்கு ஒரு சின்ன ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பார்த்தா யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்டுமே காயோல் கூடயே இருக்காங்கன்னு ஹீரோயினி கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல ஹீரோயினி என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் தெரிய வருது காயோலுக்கு போக இடமே கிடையாது. காயோல் இதுக்கு முன்னாடி வீட்டில் போட்ட டெபாசிட் அமௌண்ட்டில் எடுத்திருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினி ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை காயோல் எங்கே இருப்பாரான்னு சொல்லிட்டு வெளியே பார்க்குறாங்க. ஆனால் காயோல் இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. அடுத்ததாக ஹீரோயினி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினிக்காக காயோல் அழகாக பாட்டு பாடி இருந்திருப்பார். அதை கேட்ட ஹீரோயினுமே இந்த பாட்டை ஆன்லைனில் எடுத்து போடுறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட காயோலுமே இந்த பாட்டு ஒன்றும் முடியலை, அதில் எதுலேயும் போடாதுன்ற மாரி அதை மறுக்க செய்கிறாரு. அதில் காமிச்சதுக்கப்புறம் திரும்ப ப்ரெசன்ட் சீனை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோயினி மெட்ரோவில் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் காயோல் கிட்டேருந்து மெசேஜ் வருது. அந்த இடத்துல காயோலுமே நம்மளுடைய பாட்டை நான் முடிச்சுட்டேன்ற மாரி இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினி கிட்ட என்ன பாட்டை பாடி இருந்திருப்பாரோ அந்த பாட்டோடைய ஃபுல் வெர்ஷன் அந்த இடத்துல காமிக்க அதை பார்த்து ஹீரோயினி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ஹீரோயினி எப்பயும் போல் வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயுமே நீங்கள் வேலைக்கு லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினி சாரின்னு சிம்பிளாக ஒரே வார்த்தையிலே முடிச்சுட்டு எப்பயும் போல் இவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது தான் ஹீரோ எனக்கு ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுங்கன்றாரு. சரின்னு ஹீரோயினி ரிப்போர்ட்டை சென்ட் பண்ண அதை பார்த்த ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி ஒழுங்காக மென்ஷன் பண்ணல, எல்லாமே ஜீரோஸ் கிட்ட தான் இருக்குது. அதில் ஹீரோயினி கிட்டே இதை நீங்கள் 2 வாட்டியாச்சும் செக் பண்ணியிருக்கணும்னு அவர் சொல்ல அதை கேட்டு ஹீரோயினி ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினியை தனியாக கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு வேளை தப்பாக முடிவு எடுத்துட்டோன்னு எனக்கு இப்போ தோணுது. உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு இருக்குது. உங்களை வேறு ஒரு டீமுக்கு மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்கள் வேலையை வேறு சில இடத்துல வைக்காமல் இதில் வைக்க பாருங்கள். பர்சனல் லைஃப்பையும் ஜாபையும் ஒன்றா சேர்க்காதீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சில லெசன் சொல்லுவார். அதை கேட்ட ஹீரோயினி அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் பேவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது இது மொத்தமே பதட்டது மூலிமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான், இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாஸ் சீக்னஸ்ன்னு கூடிய ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சின்ன மருந்து மட்டும் ஹீரோயினுக்கு தந்து அனுப்ப அதை ஹீரோயினி பார்த்து நம்புதா பின்னாடி நோவா வர விஷயத்தை கவனிக்கிறாங்க. நோவாடைய கண் வேற கலங்கி போயிருக்கு. அதை பார்த்த ஹீரோயினி என்ன விஷயம்னு கேட்கும்போது அந்த இடத்துல நோவாமே இவங்க பாய் ஃப்ரெண்டோட நடந்த பிரேக்கப் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இவங்களும் பாய் ஃப்ரெண்டு 7 வருஷமாக டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக தான் மொத்த விஷயமே 7 நாள்லேயே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பாய் ஃப்ரெண்டு இவங்களை சீட் பண்ண விஷயத்தை பற்றிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் நோவா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சமாச்சும் உங்களை மாரி இருக்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப திறமையாக பண்ணுறீங்க. நான் இதுக்கு மேலே உங்களை என்னுடைய பிக் சிஸ்டர்னு கூப்பிடலான்னு நினைக்கிறேன்ற மாரி அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி 2 பேருமே ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஹீரோயினை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதாவது இங்கே எப்பயும் போல் அந்த ஐஸை செக் பண்ண தான் போகிறாங்க. அந்த இடத்துல ஐஸ் நல்லா இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. திரும்ப ஹீரோ அந்த ஐஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அங்கே இருக்கிறவங்க மொத்த பேருமே அவங்களோட திறமையை அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஆனால் அது மொத்தத்தையுமே ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஹீரோ வெளியே வரும்போது ஹீரோயினி ஃப்ரீயாக இருக்கிறதா கேட்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினிமே தங்கிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோமே அப்போனா நம்ம ராத்திரி குடிக்கலான்னு சொல்கிறாரு. அதில் ஹீரோ முதல் வேலையாக ஹீரோயினியை அவங்க ஃப்ரெண்டோடைய ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் போய் 2 பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோமே நீங்கள் இன்னைக்கு காலைல லேட்டாக வந்தீங்க, எதனாச்சும் விஷயம் நடந்துச்சா, ஒருவேளை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட திரும்ப பிரேக்கப் நடந்துச்சான்ற மாரி ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோயினி குடிச்சிட்டு புலம்பியிருப்பாங்களே அதை பற்றி இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது காயல் ஒரு ஆல்பம் அமைச்சிருப்பார்ல, அந்த ஆல்பம் இவங்க கேட்டதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணாங்க, இவங்க பாய் ஃப்ரெண்டோடு எப்படி இருந்தாங்கன்ற விஷயத்தை பற்றிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த வேலையில் இவங்க சின்சியரிட்டியை உழைக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் ஃபேபிளோடைய கதையை கேட்டிருக்கேன்னு தெரியல. அதாவது சூரியனும் காற்றும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ராவலருடைய கோட்டை கழிட்ட முயற்சி செய்வாங்க. அந்தமாரி சூரியனுக்கும் காற்றுக்கும் நடுவில் ஒரு போட்டி நடக்கும். அதுதான் ஃபேபிளோடைய ஒரு கதையாக இருக்கும். அதை தான் இந்த இடத்துல ஹீரோயினி சொல்கிறாங்க. முக்கியமாக ஹீரோயினி மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் காற்று நான் சூரியனுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது யார் முதல்ல அந்த கோட்டை கழுத்துறாங்கன்ற விஷயத்த பார்ப்போன்ற மாதிரி தான் ஹீரோயினி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டோரியை தான் இந்த இடத்துல ஹீரோயினி மென்ஷன் பண்ண அது ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. You know that story, right? Where the sun and the wind bet on who can make the traveler take off his coat?
Do you mean the fable? Tell you what, you can be the wind, and I'll be the sun. பட் எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் டேவுக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோ திரும்ப அந்த ஐஸை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஐஸோடைய குவாலிட்டின்றது திரும்ப நல்லா இல்லை. அதில் ஹீரோ குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துருந்துருப்பாங்க. வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ நல்லா இருக்கிறத கேட்க அந்த இடத்துல ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சில ஐடியா சொல்கிறாரு. அதாவது ஐஸை எப்படி குவாலிட்டியாக வச்சுக்கலான்ற மாதிரி அதுக்கான சில டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஈவினிங் ஷாப்பிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ரெண்டு பேருமே செப்பரேட்டாக தான் போகிறாங்க. ஆனால் அடிக்கடிக்கு ரெண்டு பேருமே சந்திச்சிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயுமே கடைசியாக தான் ஹீரோயினி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதா சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோ கிட்ட ஒரு கார் இருக்குன்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோ வேலைனா மட்டும் தான் காரை எடுப்பாராம். அது வகையில் தான் ஷாப்பிங்க்கு வந்திருக்காரு. அந்த காரில் பெருசு டஸ்ட் இல்லைன்ற விஷயத்தையும் ஹீரோயினி கவனிக்கிறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோயினி கேட்டிருப்பாங்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்ற மாரி, அதுக்கான அர்த்தம் என்னன்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்குறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு அது புரியல. அந்த சமயத்தில் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லா வேலையுமே பயங்கரமாக பண்ணுறீங்க, ஆனால் எல்லா வேலையுமே தனியாக பண்ணுற மாரி இருக்குது. உங்களை சப்போர்ட் பண்ண யாருமே இல்லாத மாரி எனக்கு உணருது. அதால் தான் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஒரு டீமாக இருக்கோம். அதால் தான் நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோ சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இதை என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினோட மைண்டை கூலாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல ஒரு கிளாசிக்கான ஓல்டு சாங்கை போடுறாரு. அதை பார்த்த ஹீரோயினி இந்த சாங் என்னுடைய அப்பாவுக்கும் பிடிக்குன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ கிட்டத்தட்ட இந்த சாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி ஆரம்பத்தில் அது சூஜின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம், ஒரு டிசைனராக அவங்கள்த ஒரு மென்ஷன் பண்ணுறான்னு நினைக்கும் போது அந்த சமயம் தான் ஹீரோ அவங்க அம்மாவை மென்ஷன் பண்ணியிருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே வரும்போது ஹீரோயினுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்க, அதை பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு காயல் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய லக்கேஜ் எல்லாம் உள்ளார வைக்கிறத சொல்கிறாரு. இவனை உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினுமே இவன் தான் என்னுடைய எக்ஸ்ன்னு சொல்ல, சரின்னு ஹீரோமே அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி ஹீரோடைய கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் உங்களால் என் கூட இருக்க முடியுமான்னு கேட்க, இதை தூரத்துலேருந்து காயோலு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் காயோல் அங்கே வரது மட்டும் இல்லாமல் உங்களால் கொஞ்சம் தள்ளி போக முடியுமா, நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக பேச போகிறோன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும்னு நினைக்கிறோம், அதால் என்னால் முடியாது, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்ற மாரி இவருடைய நேமை சொல்லி ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்க காயோலுமே இப்போதைக்கு என்னுடைய கான்சர்ட் நடக்க போகுது, 8 மாதமாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டல, அந்த 8 மாதத்துக்கான கான்சர்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அந்த கான்சர்ட்டுக்கு வாங்குற மாரி காயோல் ஹீரோயின்கிட்ட ஒரு டிக்கெட்டை தர, அதுக்கப்புறம் காயோலும் போயிடுவார். காயோல் போனதுக்கப்புறம் ஹீரோமே அந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்குது. அடுத்த நாள் எப்பயும் போல் இவங்க அந்த ஐஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக தான் ஹீரோ அந்த ஐஸ்க்கு ஒத்துக்கிறாரு. ஏன்னா கடைசியாக தான் அந்த ஐஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் டீம் டின்னருக்கு போகலான்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஹீரோயின் இதை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஹீரோ வர மாட்டாருன்ற மாதிரி மற்றவங்களே யோசிக்கும் போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரதா சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ இது என்னுடைய ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் எல்லாருமே டீம் டின்னருக்கு கூப்பிட்றாரு. டீம் டின்னருக்கு வரும்போது கூட ஹீரோயினி டைமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ஹீரோயினி வெளியே கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தானே அந்த கான்செப்ட்ன்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோயினி ஆமான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ஒன்றும் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் ஒன்றுமே ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோயின் வந்து அதுக்கு சரியாக ஆன்சர் தெரியலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கடைசியாக எல்லாத்தையுமே முடிச்சுக்கு வரும்போது தான் ஹீரோ கிட்ட மென்ஷன் பண்ணேன். அதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீங்கள் எல்லாத்தையுமே முடிக்க ஆசைப்பட்றீங்கன்னா இன்றைக்கி அவருடைய கான்செர்ட்டுக்கு போங்க, அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாலுமே அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்ற விஷயம் தெரியணும் போது அந்த இடத்துல ஹீரோயினுமே அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக இருந்ததா டேட் பண்ண ஆரம்பிச்சு லவர்ஸாக மாறின விஷயத்தை மென்ஷன் பண்ணேன். அதை கேட்ட ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கடைசியாக பிரேக்கப்பில் தான் முடிய போகுது, நீங்கள் போங்கன்ற மாதிரி ஹீரோயினை போக விட்டுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே கான்சர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல காயலுமே இந்த பாட்டை ஹீரோயினுக்காக டெடிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டை இவர் பாட ஆரம்பிக்க அதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு உங்களுடைய பழைய நினைவு வருது. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கேட்டை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் வந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு கேட்டை வளர்க்கலான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதை காமிச்சதுக்கப்புறம் இதுக்கு பேரலாகவே காயோலுக்கு சில மெமரிஸ் வரமே காமிக்கிறாங்க. அதாவது காயோல் வந்து சில ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். அந்த ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருப்பார். அப்படி வரும்போது ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியே 2 நோட்டீஸ் இருந்திருக்கும். அதாவது அதில் ஒரு நோட்டீஸில் என்ன போட்டிருந்தா வில் யூ மேரி மீன்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே காயோலுக்கு பயமாயிருக்கும். ஏன்னா காயோல் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளார காயோலால் மேரேஜை ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலி இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட் எபிசோடைய ஆரம்பத்திலே பார்த்துருந்துருப்போம். அந்த இடத்துல ஹீரோயினுமே காயோல் எங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்துருப்பாங்க. கேக்கெல்லாம் வச்சு காயோலுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் காயோல் ஒன்றும் வெளிநாட்டில் இல்லை, இவங்க டோருக்கு வெளியே தான்
ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காரு. அது மொத்தத்தையுமே வச்சுக்கிட்டு ஹீரோயினே ஒரு மாதிரி வலியோட அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது மொத்தத்தையுமே காயல்னு நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் இல்லைன்ன உடனே அவர் வேகமாக ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் ஹீரோயினி பக்கத்தில் தான் இருப்பாங்கன்ற மாரி ஹீரோயினை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ஹக் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது, எனக்கு ஒன்றும் பிரேக்கப் தேவையில்ல, நீ ஆசைப்பட்ட மாரியே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினால் அதை ஏற்றுக்க முடியல. அடுத்தது ஹீரோவை காமிச்சு அவருடைய கண்ணாடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதி வச்சுருந்துருப்பாரு. அதில் முக்கால்வாசி விஷயங்கள் கிட்ட ஹீரோயினை சம்மந்தப்பட்டதா இருக்குது. அதில் கடைசியாக எழுதியிருக்க விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. அதாவது அவள் மட்டும்தான் என்னை சிரிக்க வைக்கிறான்ற மாரி ஹீரோயினை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் எழுதி வச்சுருந்துருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அடுத்த நாள் எப்பயும் போல் வேலைக்கு போகிறாரு. முதல் வேலையை லிஃப்ட்டில் தான் போக ஆரம்பிப்பார். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட்டை நிறுத்த சொல்ல ஹீரோ நிறுத்துறாரு. கடைசியில் அங்கே வருது ஹீரோயினி தான். 2 பேரும் ஒரே லிஃப்ட்டில் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே கடைசியாக தான் நீங்கள் அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா, காயோலோட ஒன்று சேர்ந்தீங்களான்னு போது ஹீரோயினி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்பயுமே காயோலை சந்திக்க போகிறதில்ல என்ன. அதை கேட்ட ஹீரோமே அப்போனா இந்த வீக்கெண்ட் நம்ம சந்திக்கலாமான்னு கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினி அப்படியே ஹீரோ ஊற்று பார்க்குறாங்க. அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எவ்வளோ பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு போங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.